கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினால உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த செப்டம்பர் மாதம் 6ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக பார்க்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சரி, இன்னைக்கு நமக்கு என்ன மங்கள வார்த்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு? ஏசாயா 54:10 மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, கிருபை சமாதானம். கிருபை உன்னை விட்டு விலகாது, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது. இந்த 2 வார்த்தையை ஆண்டவர் சொல்றாரு. முதல்ல, தகுதி இல்லாதவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு வழிதான் கிருபை என்கிற வழி. அந்த கிருபையை இன்னைக்கு ஆண்டவர் அளவில்லாமல் உங்களுக்கு கொடுக்கிறார். தாவீதுக்கு கொடுத்த அந்த நிச்சயமான கிருபைகளை கர்த்தர் இன்றைக்கு இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற அத்தனை பேருக்கும் தருவார். சவுலிடமிருந்து கிருபை எடுக்கப்பட்ட பொழுது அவன் செத்து போனான். அதனால ஆண்டவர் எடுக்கப்படாத தாவீதுக்கு கொடுத்த நிச்சயமான கிருபைகளை தருவார். சவுலுக்கு கொடுத்த கிருபையை உங்களுக்கு கொடுக்கல அப்படின்னா, ஆண்டவர் இன்னைக்கு கொடுக்குற அந்த நிச்சயமான கிருபைகள், எதெல்லாம் எனக்கு நடக்கலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு இருக்கு, அவைகளை தேவ சமூகத்திலிருந்து உனக்கு வாங்கி தரோம். அன்னைக்கு மரியாளுக்கு தேவதூதன் சொல்லும் பொழுது, கிருபை பெற்றவளே வாழ்க, நீ ஸ்திரீகளுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் என்று சொன்னார். அப்படின்னா கிருபை பெற்றவர்கள் ஆண்டவரால் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வார்கள். இன்னைக்கு தேவ கிருபை உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன ஆசீர்வாதம் இல்லையோ அது எல்லாத்தையும் உங்களுக்கு வாங்கி தரும். அன்னைக்கு அந்த கிருபை மரியாளுக்கு இயேசுவே கற்பத்தில் சுமக்கிற பாக்கியத்தை கொடுத்தது. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்கிற கிருபை உங்கள் கற்பத்தில் ஒரு அழகான பிள்ளையை சுமக்கக்கூடிய பாக்கியத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக நான் ஆசீர்வதிக்கிறேன். அது மட்டும் இல்லை, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும். என்னென்ன காரியங்கள் உங்கள் சமாதானத்தை உடைச்சி போட்டதோ அந்த காரியத்தில் ஆண்டவர் ஒரு அற்புதத்தை செய்து உங்கள் வாழ்க்கையை பிரகாசிக்க பண்ணுவார். இனி அந்த சமாதானத்தின் உடன்படிக்கை உங்களை விட்டு நிலை பெயராது. நிம்மதியான ஒரு வாழ்க்கை, நிம்மதியான ஒரு ஊழியம், நிம்மதியான ஒரு வேலை, நிம்மதியான ஒரு தொழிலை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்கள் பெயரை பெருமைப்படுத்துவார். ஸோ கவலைப்படாதீங்க. என்னென்ன காரியத்தில் சமாதானத்தை இழந்தீங்களோ அந்த சம்பவத்தை ஆண்டவரிடத்தில் ஒப்படைச்சி அவர் மேலே நம்பிக்கையாக இருங்க. ஆண்டவர் அதில் ஒரு அற்புதத்தை செய்யும் பொழுது சமாதானம் நிலைநிறுத்தப்படும். சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாம். சிஸ்டர் விஜயா மேரி வியாசர்பாடி, நான் டிசம்பர் மாதம் அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் உபவாச கூடுகைக்கு வந்தேன். அப்பொழுது என்னுடைய சகோதரரின் மகள் அரசாங்க வேலைக்காக தேர்வு எழுதப் போகிறேன், அதற்காகவும் ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னாள். நான் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் சொல்லி ஜெபித்து கொண்டேன். அதே போல ஜனவரி மாதம் வந்தபோது இன்றைய இருக்கிறது என்று சொன்னால், அதற்காகவும் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் சொல்லி ஜெபித்து கொண்டேன். சகோதரர் அவர்கள் இன்டர்வியூவில் வெற்றி பெற்று இந்த ஜனவரி மாதம் இறுதியில் வேலை கிடைத்துவிடும் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லி பாரப்பட்டு ஜெபித்து அனுப்பினார்கள். சகோதரர் சொன்னது போலவே பிப்ரவரி மாதம் 1ஆம் தேதி அன்று என்னுடைய சகோதரியின் மகளுக்கு அரசாங்க வேலைக்கான ஆர்டர் கிடைத்தது. அதன் பிறகு அவள் வேலையிலே சேர்ந்து விட்டாள். இன்னைக்கு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், இந்த கவர்மெண்ட் ஜாபு அன்பரின் பாதத்தில் வந்து ஜெபிச்சு கிடைச்ச கவர்மெண்ட் ஜாப். இன்னைக்கு கவர்மெண்ட் ஜாப் எவ்வளவு பெரிய விஷயம்னு உங்களுக்கு தெரியும். நம்ம எல்லாம் அறிஞ்சிருக்கிறபடி இன்னைக்கு நமக்கு அன்பரின் பாதத்தில் ஒரு நாள் கூட்டம் காலையில் 9:30 மணிக்கு பிகேன் ஆடிட்டோரியத்தில் நடக்கு. காலையில் இந்த செய்தியை கேட்கிற பிள்ளைகள் முடித்த உடனடியாக துரிதமாக 9:30 மணிக்கெல்லாம் நீங்கள் வந்து அந்த ஹாலில் வந்து ஆண்டவர் ஆராதிக்கிறதுக்கு ரெடியாகுங்க. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையில் அரசாங்க வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசாங்க வேலை, அயல் தேசத்துக்கு போகிறவங்களுக்கு விசாவுக்கு ஏற்பாடு, கற்பத்தின் கனி, திருமண வாழ்க்கை, பிரிந்து போன குடும்பங்கள் சேர்ப்பு மற்றும் அழகா வியாதியிலிருந்து விடுதலை எல்லாத்தையும் கொடுத்து உங்களை ஆசீர்வதிக்க என் ஆண்டவர் ஆயத்தமாகி அந்த பிகேனில் ரெடி ஆகிட்டார். நீங்கள் போக வேண்டியதான் பாக்கி. போன உடனே கர்த்தர் உங்களை ப்ளஸ் பண்ணி ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். அடுத்த மாதம் இது மாதிரி நீங்கள் சாட்சி சொல்லலாம். இப்போ நான் இந்த வாரம் முழுவதும் அன்பரின் பாதத்தில் சொன்ன சாட்சியை தான் அவங்களுடைய ஃபோட்டோவோட போட்டு உங்களுக்கு இப்போ நான் காமிச்சிட்ருக்கிறேன். அடுத்த மாதம் உங்கள் ஃபோட்டோவோட போட்டு நான் சாட்சி சொல்லத்தக்கதாக ஃபெய்த்தில் வாங்க, விசுவாசத்தோடு வாங்க. எனக்கு நடக்கும் கிடைக்கும்னு வாங்க. ஆனால் செய்தி நேரத்தில் மட்டும் வந்துடாதீங்க. முதல்ல நீங்கள் ஆராதனை செலுத்துகிறவர்களாம் முதல்ல வாங்க. 9:30 மணிக்கு கர்த்தர் கண்டிப்பாக அற்புதங்களை செய்வார். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. கிருபை என் பிள்ளைகளை விட்டு விலகாது, சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராது என்று சொன்னீர். கிருபையும் சமாதானமும் இன்றைக்கு இப்பொழுது என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒன்றாக இணைந்து செயல்படுவதாக.
கிருபையை பேஸ் பண்ணி என் பிள்ளைகளுக்கு அரசு வேலைக்கு வழி திறந்து தாரும். கிருபையை பேஸ் பண்ணி என் பிள்ளைங்க நினச்சி பார்க்காத நல்ல தேசத்தில் என் பிள்ளைகளை சுதந்திரத்தை தாங்க. கிருபையை பேஸ் பண்ணி என் பிள்ளைகளுக்கு கற்பத்தின் கனியை தாங்க. கிருபையை பேஸ் பண்ணி வரங்களை கொடுத்து இந்த பூமியில் கனம் பொருந்தின ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. சமாதானம் பறிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய குடும்பத்திற்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, எந்த இழப்பின் நிமித்தம், எந்த நஷ்டத்தின் நிமித்தம், எந்த தோல்வி நிமித்தம் என் பிள்ளைகள் மன சமாதானத்தையும் நிம்மதியும் பறிகொடுத்தார்களோ அந்த சம்பவத்தில் தயவு செய்து ஆண்டவர் தலையிட்டு ஒரு அற்புதத்தை செய்து சமாதானத்தை நதியைப் போல இவர்கள் வீடுகளிலே பாய பண்ணும். பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை ஒரு விஷயம் கண்ணோக்கி பாரும். கர்த்தாவே, உமது செய்கைகளால் என்னை மகிழ்ச்சியாக்கினீர். சங்கீதம் 92:4 அப்படியே இந்த வருஷம் நிறைவேறட்டும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு முக்கியமான செய்தி. அடுத்த மாதம் 14ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி வரைக்கும் ஒரு 10 நாட்கள் ஹோலி லேண்ட் ப்ரோக்ராம் போட்டிருக்கிறோம். நிறைய பிள்ளைகள் புக் பண்ணியிருக்காங்க, குடும்பமாக வர்றாங்க. அங்கே இதெல்லாம் சண்டை நடக்கு, ஒன்றும் பயப்படாதீங்க, ஒன்றும் இல்லை. நாங்கள் ரெகுலராக போயிட்டு வந்துட்டுருக்குறோம். அங்கே சூழ்நிலையெல்லாம் நல்லா தான் இருக்குது. அல்லதுமே நடக்கிற இடத்துக்கெல்லாம் நம்ம போகிறதில்ல, நம்ம போகிற டூரிஸ்ட் பிளேஸில் இல்லை. ஸோ அதனால் அப்படியெல்லாம் பயப்படாதீங்க. இது ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த அக்டோபர் நல்ல கிளைமேட் நல்லா இருக்கும். இன்னும் 8 சீட்டு தான் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த வருஷம் இந்த ஹோலி லேண்ட் ட்ரிப்பில் நீங்கள் கலந்துக்குங்க. உங்களை அன்போடு நான் வரவேற்கிறேன். நான் 10 நாளும் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் டூராக இருக்கும். அதே நேரத்தில் ஜாலி டூராகவும் இருக்கும். 10 நாட்கள் தங்குறது விசாயில் 4 ஸ்டார் 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ்லாம் அரேஞ்ச் பண்ணியிருக்கிறோம். ஸோ வேதாகம ஸ்தலங்களை பார்க்குறது நமக்கு கிடைச்ச பெரிய பாக்கியம். சந்திர மண்டலத்துக்கு போகிறதோ, அமெரிக்காவோ, லண்டனுக்கு போகிறதோ எல்லாம் நல்ல விஷயங்கள் தான். அதை விட நம்ம ஆண்டவர் பிறந்த மண், வளர்ந்த ஊர், அற்புதம் செய்த இடங்கள், வேதாகம ஸ்தலங்கள், நம்முடைய மூதாதையர்கள் சுற்றி தெரிந்த இடங்கள் எல்லாத்தையும் பார்த்து நீங்கள் திரும்பி வந்ததற்கு பிறகு பார்த்திங்கன்னா எக்கச்சக்கமான ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களும் உலக ஆசீர்வாதங்களையும் நீங்கள் பார்க்க முடியும். ஏன்னா அதுக்கு பிறகு நீங்கள் பைபிளை திறந்து வாசிக்கும் பொழுது நிறைய ரெவலேஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் பார்த்ததை எப்படி வாசிப்பீங்களா, அது உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். ஸோ இன்னும் சில சீட்ஸ் தான் இருக்குது, 8 சீட்ஸ் தான் இருக்குது. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைங்க அதுக்காக நீங்கள் வரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு நல்ல வாய்ப்பு இதோ காத்திருக்கிறது. நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அதற்கான ஹோலி லேண்ட் டூர்ஸோட அந்த நம்பர் போட்டிருப்பாங்க. அதில் காண்டாக்ட் பண்ணிவிட்டு மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த மாதம் எங்கள் கூட ட்ராவல் பண்ணலாம். பெரிய பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும். நிறைய பிள்ளைங்க, திருமணம் ஆகாதவங்க, குழந்தை தங்காதவங்க, பிரிஞ்சு போன குடும்பம், எவ்வளோ பேர் அங்கே அந்தந்த இடத்துல நான் அவங்களுக்காக ஜெபிச்சிட்ருக்கேன். நஷ்டத்தில் இருக்கிறேன், கடனில் இருக்கிறவங்க எவ்வளோ பேர் வர்றாங்க, ஆண்டவருடைய அற்புதத்தை வாங்கிட்டு வர்றாங்க. ஸோ ஒரு ஸ்பெஷல் டேஸ், ஒரு 10 days எல்லா கவலையும் மறந்து தேவ பிரசன்னத்தில் ஆண்டவரோடு நடக்கிற அனுபவம் இருக்கும். ஆண்டவருடைய பாதங்கள் பதிந்த இடத்துல உங்கள் பாதங்களும் பதியது நல்ல வாய்ப்பு. நீங்கள் கண்டிப்பாக வாய்ப்பை பயன்படுத்தி உடனே ரெஜிஸ்டர் பண்ணியிருக்க இன்னைக்கு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். காட் பிளஸ் யூ. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547-999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.